அவங்க எல்லாம் யாருப்பா? பொண்ணு பார்க்க வந்தாங்கடா. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாப்பா, சீதாவுக்கு கல்யாணம். சீதாவுக்கு கல்யாணமா? ஆமாடா, சீதாவுக்கு ஒரு ராமச்சந்திரனை பார்த்து வச்சிருக்கிறோம். மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நீ வேற யாராவது மாப்பிள்ளைய பார்த்திருக்கியா? சொல்லு. இருந்தா சொல்லப்பா, இதை விட நல்ல இடமா இருந்தா அங்கேயே கொடுப்போம். அம்மா, நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகணும். ஆனா அந்த அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல ஆசீர்வாதமா மாறணுங்கிறதான் என் விருப்பம். என்ன சொல்றான்னு புரியல. என்னடா விவரமா சொல்ற? சீதாவை காதல் என்ற பேராலே அவன் அதை டச் பண்ணிருக்கானா? சொல்ற, அவனை என்ன செய்யறன்னு பார்வையா? நான் தான்ப்பா. ஆமா, சீதாவை நான் தான் கல்யாணம் செய்துக்க போறேன். பாத்தியா, வீட்டுக்குள்ளே ராங் சைடுல அடிக்கிறான் கோல். ஃபுட்பால் சாம்பியன்ல இதை என்கிட்ட சொல்றதுக்கு கொடுத்து வெக்கமே இல்ல? அப்பா, விருப்பத்தை சொல்றதுக்கு வெக்கம் என்ன? எதுடா விருப்பம்? உன் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கேன், என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன். டிரைவர் பொண்ணுசாமி கிட்ட கொடுத்த வார்த்தை குப்பை தொட்டில போடுறதாடா. என் கடமை என்ன ஆகுறது? என்னடி நிக்கிற? உன் சைடுல ரெண்டு வார்த்தை பேச. ஏன்பா, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? விசித்திரமா பேசுறாயோ. அப்ப மாப்பிள்ளைய நான் பாக்கலன்னு வச்சுக்கோ, இவனுக்கே கட்டி வைக்கிறதா இருக்கிறியா? என் சைடுல பேசிடுன்னா சன் சைடு பக்கம் பேசுறா. இந்த வார்த்தையை நீ விட்டுறோம்னு சொல்லிட்டேன். சீதாவை என் மனசார விரும்புறேன். எப்படிடா அவ பர்மிட் இல்லாம நீ எப்படா விப்ப? ஒன் சைடு விருப்பமாடா? அவ சம்மதத்தை பெற்ற பிறகுதான். பாத்தியா, அடி பாவி சொன்னியடி. என் மாமன் உத்தமே. அப்படிலாம் நம்ம பசங்களை தப்பா நினைக்காதீங்க. அவளையும் போய் கன்சல்டிங் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாள். கடைசியா சொல்றேன், கல்யாணம் செய்துட்டா சீதாவை தான் செய்துக்குவேன். இல்ல நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்பேன். அப்ப கிட்ட போட்டி போடுறியா? உன்னால கெட்டு போனவன் ரொம்ப பேர்றா. பாத்தியா, அவன் மாமன் பேசலட்ட. கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்க வேணாம். இல்லன்னா கவுண்டல் தடுத்து சரியா போயிடுவானா? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன்னு எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு. செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு கூட இன்னைக்குதான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கத்தானே போறோம். அதை அவன் இஷ்டப்படியே செய்து வைக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டம் இல்லடி, நஷ்டம் இல்ல. மானம் பறக்கும் மேல கிர் கிர்ன்னு பொண்ணு பார்க்க வந்தானே மாப்பிள்ள. என்ன கேப்பா? நாளைக்கு பஜார்ல நடுத்தருவுல சென்டர்ல போகும்போது என்ன சட்டையை பிடிச்சுக்கிட்டு புதுசாலி பையல உன் பொண்ணை எனக்கு கொடுக்கலன்னு சொன்னியாடா? உன் மவனுக்கே கட்டிக்கிட்டியாடா? அப்படின்னு மூஞ்சில காலி துப்புனா என்ன ஆகும்? என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. என் மூளை கொலை போயிரு. கொஞ்சம் மறைஞ்சிக்கோ, மறைஞ்சிக்கோ. ஒரு பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தனியா வச்சா இப்படிதான் வரும். இந்த அறிவாளிக்கு இது தெரியாம போச்சு. பவுடர் டின் எடுத்து மூஞ்சில கொட்டிக்கிறது. நவராத்திரி பொம்மை மாதிரி ஆம்பளைங்க பசங்க இருக்க இடத்துல குறுக்கா மறுக்க டர்ரு புருன்னு நடந்தா எவன் தான் கிடமாட்டாயா? ஏன்பா, என்கிட்டயாவது முந்தைய ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? எப்படிமா சொல்றது? சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு நீ சொல்றது. அந்த பொண்ணை இங்க தங்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு.